இந்து மதத்தின் ஆகமங்களில் மறைந்திருக்கும் ஒரு அதிசயமான தீர்க்க தரிசனம் 7 சிரஞ்சீவிகள். மனித குலத்தை காலங்காலமாக காக்கும் இம்மரணமற்றவர்களின் பணி ஒரு பெரும் ரகசியத்தை தாங்கி நிற்கிறது. அந்த ரகசியம் உலகின் கடைசி அவதாரமான கல்கியின் வருகையோடு பூரணமாகும். கலியுகத்தின் முடிவுரை நீளும் பிரபஞ்ச சுழற்சியின் காவலர்களாக. முதலாவதாக அஸ்வத்தாமா, துரோணாச்சாரியாரின் மகன். மகாபாரதத்தின் உச்சகட்டத்தில் கோபமும் அகந்தையும் கலந்து அவர் செய்த பிழைகளுக்காக இறைவன் கிருஷ்ணன் அவரை சபித்தார். அவரது நெற்றியில் ஒளி வீசும் அந்த ரத்தினம் அவர் யுகங்களின் சுழற்சியை காண வேண்டியவனாக இருப்பதற்கான அடையாளம். அவரின் அமரத்துவம் ஒரு பாடமாகும். கோபத்தின் விளைவு என்றும் அழியாது, ஆனால் தெய்வீக கருணையும் நீதியும் என்றும் துணை நிற்கும் என்பதை நினைவூட்டும் சின்னமாக. அடுத்து பரசுராமர். இவர் யாருமல்ல, விஷ்ணுவின் 6வது அவதாரம். ஆனால் அவர் இந்த உலகை விட்டு செல்லவில்லை. அவர் இன்னும் இங்கு வாழ்கிறார், வீரர்களின் ஆசானாக. பண்டைய நூல்கள் சொல்லும் போது அவர் துரோணர், கர்ணர், அர்ஜுனா ஆகியோருக்கெல்லாம் குருவாக இருந்தார் என்கிறது. இதுபோல கல்கியின் வருகைக்காக முன்னோடி ஆசானாக இவர் மீண்டும் தோன்றுவார் என்பதே தீர்க்க தரிசனம். 3வது ஹனுமான். அனைவருக்கும் பிரியமான ஆஞ்சநேயர். இவர் ராமபிரானின் சேவகர் மட்டுமல்ல, இவர் பக்தியின் சின்னம். ராமாயணத்தில் மலைகளை தூக்கிச் சென்றவர். இன்று கூட கோடிக்கணக்கான மக்களின் உள்ளத்தில் அவர் வாழ்கிறார். ஆனால் அவரின் கதை இன்னும் முடிவடையவில்லை. புராணங்கள் சொல்கின்றன, கல்கி அவதாரத்தில் மீண்டும் ஹனுமான் தோன்றி விஷ்ணுவுக்காக தனது வலிமையான கதாயுதத்தை ஏந்துவார் என்றே. விபீஷ்ணன். இலங்கையில் அரசன் ராவணனின் சகோதரன் விபீஷ்ணன். ஆனால் அவர் தம்பியின் பக்கம் செல்லவில்லை. அவர் தர்மத்தை தேர்ந்தெடுத்தார். அவரது அமர்த்துவம் ஒரு நினைவூட்டல். உறவுகள், ரத்தம், குடும்பம் எல்லாவற்றையும் மீறி தர்மமே உயர்ந்தது என்பதை காட்டுகிறது. பழைய தீர்க்க தரிசனங்கள் சொல்கின்றன விபீஷ்ணன் கல்கியின் அரசவையில் முக்கிய ஆலோசகராக இருப்பார் என்று. 5வதாக கிருபாச்சாரியார். மகாபாரதத்தில் குரு கிருபாச்சாரியார். அது மட்டுமல்ல, வேதங்களின் பாதுகாவலர். அவரின் அமரத்துவம் பழைய மறைகள் மாறாமல், களங்கம் இல்லாமல் கலியுகத்தின் இருளை தாண்டி கல்கிக்கு ஒப்படைக்கப்படும் என்பது உறுதி செய்யப்படுகிறது. 6வதாக வியாசர். காலத்தின் வரலாற்றாசிரியர். வியாசர் மகாபாரதத்தை எழுதியவர். அவர் வெறும் எழுத்தாளர் அல்ல, பிரபஞ்ச வரலாற்றாசிரியர். இன்றும் கூட அவர் தனது வரலாற்றை தொடர்ந்து எழுதுகிறார் என்பதே நம்பிக்கை. அவரது குறிப்புகள் கல்கியின் வருகைக்காக அடையாளங்களாக இருக்கும். 7வது மகாபலி. தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட அசுரன். மகாபலி ஒரு அசுர மன்னன் என்றாலும் அவர் தர்மத்தை விட்டு விலகவில்லை. வாமனன் அவரது அரசை பறித்த போதும் அவரது பக்தியும் நிதானமான நடப்பும் அவருக்கு விஷ்ணுவின் அமரத்துவ அருளை பெற்று தந்தது. இன்று அவர் பாதாளத்தில் ஆட்சி செய்கிறார். ஆனால் கல்கியின் தெய்வீக பணி வரும்போது மீண்டும் எழுந்து சேவையாற்றுவார். 7 சிரஞ்சீவிகள், யுகங்களின் காவலர்கள். இவ்வாறு இந்த 7 சிரஞ்சீவிகள் ஒரு யுகத்தையும் அடுத்த யுகத்தையும் இணைக்கும் பாலமாக இருக்கிறார்கள். பரசுராமர் வீரம், ஹனுமான் பக்தி, விபீஷ்ணன் தர்ம ஆலோசனை, கிருபாச்சாரியார் மறை அறிவு, வியாசர் ஞானம், அஸ்வத்தாமா எச்சரிக்கை. பழைய நூல்கள் சொல்கின்றன, கலியுகத்தின் அறிகுறிகள் அதிகரிக்கும் போது இவர்கள் 7 பேரும் ஒன்றிணைவார்கள் என்று. தர்மம் பலவீனம் அடையும் போது, சமூகத்தில் குழப்பம் உருவாகும் போது, பொய் தீர்க்க தரிசனங்கள் அதிகரிக்கும் போது இந்த 7 சிரஞ்சீவிகளும் கல்கியின் வருகைக்கான தயாரிப்பை தொடங்குவார்கள். இன்று நம்மால் அவர்களை அறிவது கடினமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் இன்னும் நம்மிடையே வாழ்கிறார்கள். அவர்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருப்பது நமக்கு ஒரு ஆறுதல். தெய்வீக ஞானம் எப்போதும் நம்மை விட்டு போகாது என்பதற்கான ஆறுதல். ஆனால் அதே சமயம் அது ஒரு எச்சரிக்கையும் கூட. நாம் மிகப்பெரிய மாற்று காலத்தை அணுகிக் கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான எச்சரிக்கை. இவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. இவர்கள் தெய்வீக அருளால் அழிவில்லா ஆயுள் பெற்றவர்கள். அவர்கள் பெற்ற அமரத்துவம் தனிப்பட்ட புகழுக்கோ வலிமைக்கோ அல்ல. அது ஒரு பெரிய தெய்வீக கடமையை நிறைவேற்றுவதற்காகவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். இன்னும் ஒரு அழகிய வீடியோவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.